வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நாச்சோஸ் பண்ணலாமா? இதுக்கு வந்து நான் சோள மாவு, இந்த மக்கைக்கா ஆட்டான்னு கிடைக்கும், ஸ்விக்கியில் தான் வாங்கினேன். இந்த மக்கைக்கா ஆட்டா சுப்ரீம் ஹார்வெஸ்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இதுதான் யூஸ் பண்ணணும். சோள மாவு, மைதா மாவு, எவ்வளோ சோள மாவு எடுத்துருக்கணும் அதே அமௌண்ட் மைதா மாவு, சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் தேவைப்படும், வெந்நீர் தேவைப்படும். இப்போ மாவு எல்லாத்தையும் மசாலாவோடு சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். முதல்ல மாவை கலந்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிடணும். நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லிக்விடாகவே பிசைங்க, ஏன்னா இந்த மாவு ஊற ஊற கெட்டியாயிடும். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சதும் நான் வந்து மூடி போட்டு ஊற வச்சிடுறேன் ஒரு 15 நிமிஷத்துக்கு. 15 நிமிஷம் ஆனதும் இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக்கி நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்க்குவோமோ அதே மாதிரி தேய்க்கணும். ஆனால் கொஞ்சம் மெல்லிஸாக நல்ல மெல்லிஸாக ஒரு சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து அந்த பவுல் நான் கவுத்து வச்சேன் இல்லையா, அதே பவுலை வச்சு நான் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். ஒரே சமமான அளவாக நம்ம தேய்ச்சி எடுக்கணும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக சப்பாத்திங்க மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். மிதமான தீயில் ஒரு தவாவை காய வச்சுட்டு ஜஸ்ட்டு 2 சைடுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் 2 சைடு ஹீட் பண்ணால் போதும். லைட்டாக அந்த பபிள்ஸ் வந்தால் போதும், சப்பாத்தி மாதிரி நம்ம சுட்டு எடுத்துடணும். இப்போது மிதமான தீயில் ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு மிதமான தீயில் காய வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா எண்ணெய் நிறைய இழுக்காது. நீங்கள் அது சிப்ஸு வறுக்கிறப்போ எண்ணெய் நிறைய இழுக்காது. ஸோ மிதமான தீயில் எண்ணெய் போட்டு கடாயில் காய வச்சுருங்க. இப்போ 2 சைடும் இந்த சப்பாத்தி நல்லா சுட்டு எடுத்ததும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டேன். அந்த எண்ணெய் காயிற நேரம் சப்பாத்தி ஆறிடும். இப்போது ஒரு கத்திரிக்கோல் வச்சு 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 2 பக்கமும் ஒரு நிமிஷம் நம்ம திருப்பி வறுத்து எடுத்தோம்னா நாச்சோஸ் ரெடி. இதுக்காக நீங்கள் வந்து 70 ரூபாய் 80 ரூபான்ட்டு ஒரு பேக்கெட் கொடுத்து வாங்க தேவையில்லை. ரொம்ப சுலபமாக வீட்லேயே இது நம்ம தயார் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிரமம் பண்ணணும். அந்த சப்பாத்தி தேய்ச்சி சுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் பண்ணணும். பட்டால் நம்ம நல்லா வந்துடும். ஒரு 10-15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு டப்பா நிறைய நாச்சோஸ் வந்துடும். இது நல்ல முறுன்னு சூப்பராக இருக்கும். இது மேலே வந்து நீங்கள் சீஸ் போட்டு சர்வ் பண்ணலாம். இல்லைனா இது அப்படியே வந்து அந்த அவகாடோ குவாக்கமோலே நான் ஏற்கனவே ரெசிபி காமிச்சிருக்கேன். அந்த அவகாடோ பட்டர் மாதிரி இருக்கும். நிஜமாகவே அது பட்டர் ஃப்ரூட் தான். ஸோ வந்து அந்த அவகாடோ எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது. ஒரு கம்ப்ளீட் மீல் இது. நீங்கள் வந்து இது மத்தியானத்துக்கு உங்களுக்கு லஞ்செல்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கலன்னா இந்த மாதிரி நீங்கள் நாச்சோஸ் பண்ணி அந்த அவகாடோவோட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பிடிக்காதவங்க நீங்கள் ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நாச்சோஸ் வந்து நான் சர்வ் பண்ணியிருக்கேன். குவாக்கமோலியோட இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களை அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.